இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மீண்டும் எங்களுக்கு புது விடியலை தந்து, புதிய நாளை தந்து, மீண்டும் ஒரு வாழ்க்கையின் ஒரு வாய்ப்பை தந்து எங்களை இன்று நீர் ஆசீர்வதிக்கின்றீர். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வாழ்க்கைக்காக நன்றி, எங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி, நாங்கள் கொள்ளுகின்ற வேலைகளுக்காக நன்றி, நாங்கள் செய்கின்ற செயல்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை, குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியையோ அழிவு தரும். கடவுள் தன்னோடு இணைந்திருப்பவர்களை அனைத்து தீங்கு நின்றும் பாதுகாக்கின்றார். அவர்களை தீமை தீண்டாமல் பாதுகாக்கின்றார். அநீதி அவர்களை தாக்காமல் பாதுகாக்கின்றார். நேர்மையாளரை சுற்றி கடவுளின் பாதுகாப்பு வளையம் பாதுகாக்கின்றது. நேர்மையாளரின் நெறியில் கடவுள் மகிழ்கின்றார். அவர்களின் வேண்டுதலை கடவுள் கேட்கின்றார். அவர்களின் வாழ்வை அவர் கருத்தில் கொள்கின்றார். ஆனால் தீயவர்களின் வழியை ஆண்டவர் வெறுக்கின்றார். இந்த உலகத்தில் தீமை தருபவர்கள், பிறருக்கு தீமையாக வாழ்பவர்கள், இந்த சமுதாயத்திற்கு தீமை செய்பவர்கள், தீமையே எண்ணி வாழ்பவர்கள், தங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் தீமையோடு வாழ்பவர்கள், அவர்களுடைய பொல்லாப்பு செய்கின்ற மனிதர்களின் வழியை ஆண்டவர் நிராகரிக்கின்றார். அவர்கள் செல்லுகின்ற பாதையை அவர்களுக்கு அழிவை தேடித்தரும். நேர்மையோடும் நீதியோடும் தாழ்ச்சியோடும் வாழ்பவர்களே கடவுளின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக, கடவுளுடைய சந்நிதியில் அமர்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்கட்டும். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். எனவே நாம் நேர்மையாளராக ஆண்டவருடைய சந்நிதியில், ஆண்டவருடைய பாதத்திலே நேர்மையோடும் நீதியோடும் வாழுகின்ற மக்களாக இந்த இறைவார்த்தை நமக்கு பலன் தரட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.